வெல்கம் டு Mechtalkies. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜெட் மிஷினிங் ப்ராசஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் ஜெட் மிஷினிங் ப்ராசஸில் நம்ம வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம மெட்டல் ரிமூவல் பண்ணுவோம். அதனால இதை வந்து அன்கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ்னு சொல்லலாம். இந்த கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது லேத்தில் நம்ம ஒர்க் ஹோல்டிங் டிவைஸை வச்சு ஒர்க்கை ஹோல்டு பண்ணிட்டு ஒரு டூல் வச்சு நம்ம கட் பண்ணி நமக்கு தேவையான ஷேப்பை கொண்டு வரதா கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. அன்கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது மாடர்ன் மிஷினிங் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா நான் கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிங்கிற பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா வைப்ரேஷனை வச்சு எப்படி மெட்டல் ரிமூவல் பண்ணலாம், அடுத்து எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மூலமாக எப்படி மெட்டல் ரிமூவல் பண்ணலாம், கெமிக்கல் சொல்யூஷனை வச்சுக்கிட்டு எப்படி மெட்டல் ரிமூவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல தான் இந்த வாட்டர் ஜெட் மிஷினிங் ப்ராசஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் அன்கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மீடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். இதுதான் அந்த வாட்டர் ஜெட் மிஷினிங் ப்ராசஸோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இந்த வாட்டர் ஜெட் மிஷினிங் ப்ராசஸர் சில டைம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரசிவ் ஜெட் மிஷினிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் வாட்டர் வந்து உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு பைப் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வால் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஆரிஃபைஸ். ஸோ ஆரிஃபைஸ்னால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் வரக்கூடிய இந்த வாட்டரை நம்மளால லோ ப்ரெஷராக மாற்றிட்டு ஹை வெலாசிட்டியில் அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சிங் சேம்பர் இருக்கு. இந்த மிக்சிங் சேம்பர் வந்து இந்த அப்ரசிவ் இன்னும் சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரசிவ் பார்ட்டிகளை வந்து இந்த இடத்துல உள்ள கொடுப்பாங்க. ஸோ இந்த அப்ரசிவ் பார்ட்டிகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள என்ட்ரி ஆகும், அதே மாதிரி வாட்டரும் என்ட்ரி ஆகும். இந்த ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாசில் வழியா இந்த டிப்பு மூலமா இந்த ஒர்க் பீஸ் மேலே பட வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அப்ரசிவ் ஜெட் மிஷினிங் ப்ராசஸ் இல்லைன்னா வாட்டர் ஜெட் மிஷினிங் ப்ராசஸோட பார்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் எரோஷன். ஸோ வாட்டரை வந்து ஹை வெலாசிட்டியில் ஒர்க் பீஸோட சர்ஃபேஸில் நம்ம பட வைக்கும் போது அதில் ஒரு எரோஷன் நடக்குது. அது வாட்டர்னால தான் நடக்குது. அதனால இதை வந்து வாட்டர் ஜெட் மிஷினிங் ப்ராசஸ் சொல்கிறாங்க. அப்ரசிவ் ஜெட் மிஷினிங் ப்ராசஸ் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த அப்ரசிவ் பார்ட்டிகளை வந்து நம்ம இந்த போர்ட் வழியாக உள்ளே கொடுப்போம். ஸோ அப்போ மிக்சிங் ஆச்சு அப்படின்னா அப்ரசிவ் பார்ட்டிகளும் வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே டிப் வழியாக ஹை வெலாசிட்டியில் அந்த கலவை வந்து ஒர்க் பீஸ் மேலே படும். ஸோ அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து அப்ரசிவ் ஜெட் மிஷினிங் ப்ராசஸ் சொல்லணும். அப்படி அப்ரசிவ் பார்ட்டிகளை நம்ம உள்ளே கொடுக்காம வெறும் வாட்டரை மட்டும் நம்ம உள்ளே கொடுத்து ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வாட்டர் ஜெட் மிஷினிங் ப்ராசஸ். ஓகே, இதில் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிசர்வாயர் ஒன்று தேவைப்படும். ஸோ ரிசர்வாயர் அப்படிங்கிறது வாட்டரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம். அதே மாதிரி அப்ரசிவ் பார்ட்டிகளை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஒரு ரிசர்வாயர் வந்து தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பம்ப். ஸோ இந்த பம்ப் அப்படிங்கிறது வாட்டரை பம்ப் பண்ணி இந்த சர்க்கியூட்குள்ளே கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இந்த அப்ரசிவ் பார்ட்டிகிள்ஸில் உள்ளே கொடுக்கறதுக்கும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் லைன். ஸோ கண்டிப்பாக வாட்டர் லைன் வேணும். அடுத்து வந்து அப்ரசிவ் பார்ட்டிகல் லைன். ஸோ இந்த வாட்டர் லைன் அப்படிங்கிறது இதுதான், இது ஃபுல்லாக வந்து வாட்டர் லைன். அப்ரசிவ் பார்ட்டிகல் லைன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான். ஸோ அடுத்து வந்து ஆரிஃபைஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆரிஃபைஸ் இந்த இடத்துல இருக்கு. இது வந்து ப்ரெஷரை வந்து என்ன பண்ணிடுவாங்க, டவுன் பண்ணிடும். அதே மாதிரி வெலாசிட்டியை ரைஸ் பண்ணிடும். அடுத்து வந்து மிக்சிங் சேம்பர். ஸோ மிக்சிங் சேம்பரில் தான் இந்த வாட்டரும் அப்ரசிவ் பார்ட்டிகிள்ஸும் மிக்ஸ் ஆகுது. அடுத்து வந்து நாசில். ஸோ இந்த நாசில் வழியாக தான் இந்த காம்பினேஷன் வந்து வரும், வாட்டரும் அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸும் கலந்த கலவை வந்து இந்த நாசில் வழியாக வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியை இன்னும் ரைஸ் பண்ணி கொடுத்துரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்பு. ஸோ இந்த டிப்பு வந்து நம்ம ஒர்க் பீஸில் எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம டிப் மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ட்ரைன். இந்த ஃபுல் செட்டப்பும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மூலமாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது. வாட்டர் இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகாது இல்லையா. ஸோ இந்த வாட்டர் வந்து ஒர்க் பீஸ் மேலே படும்போது அந்த ஒர்க்கிங் ஏரியா வந்து அக்லி ஆயிரும். அதுக்காக வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னருக்குள்ளே இந்த ஒர்க் பீஸை வச்சுட்டு அது மேலே என்ன பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கண்டெய்னர்லேருந்து ஒரு பைப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல வாட்டர் வந்து போய் சேவ் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து போகிறதுக்காக இந்த ஒரு ட்ரைன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வாட்டர் ஜெட் மிஷினிங் ப்ராசஸோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ ஒர்க்கிங் பார்க்கலாம்.
ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வாட்டர் எரோஷன்னால தான் இந்த இடத்துல மெட்டல் ரிமூவல் நடக்குது. ஸோ ஒர்க் பீஸோட சர்ஃபேஸில் ஹை வெலாசிட்டியில் வாட்டர் வந்து படும். சப்போஸ் நம்ம அப்ரசிவ் பார்ட்டிகல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்டரும் அப்ரசிவ் பார்ட்டிகலும் மிக்ஸ் ஆகி இந்த இடத்துல சர்ஃபேஸ் மேலே படுது. ஸோ சர்ஃபேஸ் மேலே படும்போது ஹை வெலாசிட்டியில் படும்போது இந்த ஒர்க் பீஸோட மாலிகூல்ஸும் வாட்டரோட மாலிகூல்ஸும் ரப்பிங் ஆக்ஷனில் இருக்கும். அதனால இந்த ஒர்க் பீஸில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் எரோஷன்னால ரிமூவ் ஆகி போயிடும். ஸோ நமக்கு என்ன மாதிரியான ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பியூர் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சாஃப்ட் மெட்டீரியலை கட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சாஃப்ட் மெட்டீரியல்ஸ்க்கு வெறும் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும், கட் பண்ண முடியும். இப்போ அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லைனை வந்து கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு டேப் இருக்கும், இல்லைன்னா அப்ரசிவ் லைனை வந்து டிஸ்என்கேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ் யூஸ் டு மிஷின் ஹார்ட் மெட்டீரியல்ஸ். இப்போ ஹார்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிரானைட் கல், டைல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஹார்டு மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹார்டு மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கட் பண்ணும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸை வாட்டரோட மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நாசில் டிப் வழியாக ஒர்க் பீஸ்னால நம்ம பட வைக்கணும். அப்போ தான் நமக்கு மெட்டல் கட் ஆகும். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ் என்னவா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஆக்சைடாக எடுத்துக்கிறாங்க. அலுமினியம் ஆக்சைடா எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிகான் டை ஆக்சைடா எடுத்துக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் பீட்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய இந்த அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸை வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கம்மி பண்ணிக்கலாம். வாட்டர் ஜெட் மிக்சிங் ப்ராசஸ் மூலமாக உட்டு, பிளாஸ்டிக், ரப்பர் இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த அப்ரசிவ் ஜெட் மிஷினிங் ப்ராசஸ் மூலமா கிரானைட்டு, மெட்டல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்மளால கட் பண்ண முடியும். சரி, அடுத்து வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ் என்னவா எடுத்துக்கிட்டோம், அலுமினியம் ஆக்சைடு இல்லைன்னா சிலிகான் கார்பைடு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் பீட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ், இந்த அப்ரசிவ் பார்ட்டிகளோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 மைக்ரோமீட்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே ரேஞ்ச் தான், நம்ம எடுத்துக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை பொறுத்து இந்த சைஸ் எல்லாமே வந்து மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஏவரேஜாக ஒரு 10 கிராம் பை மினிட்ல வந்து நம்ம சென்ட் பண்ணலாம். இந்த அப்ரசிவ் பார்ட்டிகளோட ஃப்ளோ ரேட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெட்டல் ரிமூவல் வந்து வேரி ஆகும், கேரி பண்ணுறாங்க. அடுத்து வந்து வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 to 250 அந்த ரேஞ்சில் வந்து ஏவரேஜாக ஒரு செகண்டுக்கு 200 to 250 மீட்டர் வெலாசிட்டியில் வந்து இந்த வாட்டரையோ இல்லை அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ் கலந்த வாட்டரையோ என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட் பண்ணுறாங்க. இதோட ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்போது ஏவரேஜாக 5 கிலோகிராம் பை சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த நாசிலோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஹவர் வந்து இந்த நாசில் லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் நாசிலோட டிப்பு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருப்பாங்க. 0.25 இல்லைன்னா அதுலேருந்து ஒரு 10 mm டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க் பீஸுக்கும் நாசிலோட டிப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மெட்டல் ரிமூவல் ரேட் வந்து மாறும். நம்ம எடுத்துக்கக்கூடிய மெட்டீரியல் கிளாஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா டைல்ஸாக இருக்கலாம், கிரானைட்ஸாக இருக்கலாம், அதுக்கப்புறம் செராமிக் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்மளால இந்த ஏஜேஎம்ல கட் பண்ண முடியும். அதாவது ஃபார்ம் பண்ணுற நமக்கு எந்த ஃபார்முக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த எடுத்துக்கக்கூடிய அப்ரசிவ் பார்ட்டிக்கிள், அதோட சைஸு, எந்த வெலாசிட்டியில் அனுப்புகிறோம், எவ்வளவு ஃப்ளோ ரேட்டு, அதுக்கப்புறம் எவ்வளவு டிஸ்டன்ஸில் அந்த டிப் இருக்குது, இதெல்லாமே வந்து இந்த மெட்டல் ரிமூவல் ரேட்டை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அடுத்து வந்து மெட்டல் ரிமூவல் ரேட்டை பற்றி பார்க்கலாம்.
மெட்டல் ரிமூவல் ரேட் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டரை வச்சு நம்ம போடலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்ரசிவ் மாஸ் ஃப்ளோ ரேட் எடுத்துக்கலாம். மாஸ் ஃப்ளோ ரேட்டுக்கும் மெட்டல் ரிமூவல் ரேட்டுக்கும் நம்ம கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நீங்கள் மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து மெட்டல் ரிமூவல் ரேட் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். இல்லை அப்படின்னா டவுன் ஆயிடும். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ரசிவ் பார்ட்டிக்கல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வியர் கொடுக்குது அப்படின்னா அந்த ரேஞ்சில் நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின்டைன் பண்ணணும். ஸோ மாற்றிட்டு மறுபடியும் மெட்டல் ஃப்ளோ ரேட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த மெட்டல் வந்து சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணிடும், ட்ரைனுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு மெட்டல் இந்த எரோஷன் வந்து அந்த இடத்துல நடக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியை எவ்வளோ தூரம் நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு மெட்டல் ரிமூவல் ரேட் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ரிமூவல் ரேட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியை நீங்கள் எவ்வளோ தூரம் ரைஸ் பண்ணீங்கனாலும் மெட்டல் ரிமூவல் ரேட்டு ரைஸ் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த வாட்டர் ஜெட் மிஷினிங் ப்ராசஸில் நம்ம வாட்டர் தானே யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் சில நேரங்களில் கார்பன் டை ஆக்சைடு கேஸை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது மெட்டல் ரிமூவல் ரேட் அப்படிங்கிறது இந்த கேஸோட ப்ரெஷருக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது கேஸோட ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மெட்டல் ரிமூவல் ரேட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வெலாசிட்டியில் நம்ம சென்ட் பண்ணுறோம், அதே மாதிரி எவ்வளவு ப்ரெஷரில் இந்த கேஸ் வந்து போகுது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு மெட்டல் ரிமூவல் ரேட் வந்து ரைஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்ரசிவ் மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து ஒரு ஆப்டிமம் ஃப்ளோ ரேட்டில் வந்து உங்களுக்கு மெட்டல் ரிமூவல் ரேட் அதிகமாக இருக்கும். அந்த ஃப்ளோ ரேட்டை நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஃப்ளோ ரேட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெட்டல் ரிமூவல் செய்யறதுக்கு நம்ம மிஷினாக பழகிக்கணும். ஸோ இதுதான் வந்து மெட்டல் ரிமூவல் ரேட்டுக்கான கிராஃபு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அப்ரசிவ் ஜெட் மிஷினிங் ப்ராசஸ் இல்லைன்னா வாட்டர் ஜெட் மிஷினிங் ப்ராசஸ் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.